அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. நான் ஒரு சாட்சியை சொல்வதற்காக நான் கடந்து வந்திருக்கிறேன். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று வரை உந்தன் வாழ்வில் என்றேனும் கைவிட்டேனோ? இன்று வரை உந்தன் வாழ்வில் என்றேனும் கைவிட்டேனோ? வென்று வந்தவை எல்லாம் என்னாலே என்று அறிவாய். பின் வாழ்வை திரும்பி பார்த்தால் என் அன்பை நன்கு உணர்வாய். கலங்கிடாதே மகனே, தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ? அழைத்தவர் நான் அல்லவா? கலங்கிடாதே மகனே, தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையிலே இந்த ஆஸ்பத்திரியின் ஆண்டவரே, இந்த பிரேயர் ஹாலிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை அரவணைக்கும் கரம் ஒவ்வொருடைய தலையின் மீது அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். நுகங்களை முறிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மைதானம் முழுவதுமாக அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூல ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. இந்த பிரேயர் ஹாலிலே வந்து நாம் பாஸ்டர் இந்த ஜேஎஃப்எம் மினிஸ்ட்ரி மூலமாக நான் அவருடைய குலசேகரம் பகுதி தான் என்னுடைய வீடு, பாஸ்டருடைய வீட்டுக்கு அருகில். நான் இந்த சாட்சியை இந்த இடத்துல வந்து சொல்வதற்கு மிகவும் நான் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் கடந்த 3 வருடத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல வந்து இந்த டாக்டருடைய இந்த ரூமில் வந்து சொல்வதற்கு மிகவும் பொருத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் விபத்தில் சிக்கினேன். ஒரு மாடி வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 10 அடி உயரம்தான் இருக்கும், கீழே விழுந்துட்டேன். விழுந்து தலை உடைஞ்சி பிளட் எல்லாமே போச்சு. ஒரு பிளட்டு கூட இல்லை. உணர்வற்றவனாய் இன்டர்லாக்கில் தர அடிபட்டு என்னைய பிசாசானவன் என்னை தள்ளி விட்டு நான் கீழே விழுந்தேன். எனக்கு நன்றாக தெரியும், ஒரு கருத்த உருவம் வந்து என்ன பிடிச்சி தள்ளு. நான் ஊழியத்துக்கு இறங்கின டைமு என்னை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று அது என்னை அழிப்பதற்காக வந்து என்னை தள்ளி போட்டது. அல்லேலூயா. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் எல்லாரும் என்னை விட்டு மறித்து விட்டேன் என்று சொல்லி அவர்களெல்லாம் ஓடிவிட்டார்கள். அந்த வேலை செய்தவரெல்லாம் ஓடிட்டார்கள். என்னோட ஒய்ஃபனுடைய அண்ணனுடைய மகன் மட்டும்தான் என் கூட இருந்து எனக்கு அரண்மனையில் நடந்த சம்பவம். அங்கே வண்டி எதுவுமே இல்லாமல் அவங்க 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சாயங்காலம் 4:30 நடந்துச்சு. ஃபோன் பண்ணி குலசேகரத்தில் உள்ள ஆம்புலன்ஸ் வந்து என்னை எடுத்துக்கொண்டு குளித்தூர் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனாங்க. அங்கே ஐசக் டாக்டர்கிட்ட அனுப்புனாங்க. அங்கே முடியாதுன்னு சொல்லி சாலோமில் கொண்டு போனாங்க. அங்கே முடியாதுன்னு சொல்லி ஆசாரி பள்ளத்தில் கொண்டு வந்தாங்க. அங்கே முடியாதுன்னு சொல்லி டாக்டர் ஆசிர் அந்த ரயில்வே பார்வதிபுரம் அந்த பள்ளத்தில் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு வந்தார்கள். அவர்களும் நைட்டு 4:30 நடந்த சம்பவம். பிளட் எல்லாமே போச்சு, உணர்வு எதுவுமே கிடையாது. என்னுடைய மனைவி, என்னுடைய உறவினர்கள், அருமையான போதகர் மட்டும்தான் என் கூட இருந்திருக்கிறாங்க. எனக்கு எந்த நினைவுமே கிடையாது. அப்போ ஆம்புலன்ஸில் டாக்டர் ஆசிர் அவர்கள் திரவி ஆஸ்பத்திரிக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் ஜீவனை ஆண்டவர் எடுக்கவில்லை, அவர் பாதுகாத்தார். அப்போ டாக்டர் சுவிசன் டாக்டர் தான் இருந்திருக்காங்க. அப்போ பாஸ்டரும் உண்டு. அவங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்லி கையில் பணம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் என்னைய பார்த்துட்டு உடனே அவர்கள் ஆண்டவர், அவர் தேவனுடைய பிள்ளை,
ஆண்டவரை அறிந்தவர் என்பபடியான பாஸ்டர்கிட்ட பணம் கட்டுவதற்கு எந்த நினச்சி பாருங்கள், பணம் கட்டாமல் யாராவது எடுப்பாங்களா? பிரைவேட் ஆஸ்பத்திரியில் எடுக்க மாட்டாங்க. எந்த இதுவுமே இல்லை. பாஸ்டர் சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் தைரியமாக நீங்கள் சிகிச்சை ஆரம்பிங்க, நாங்கள் பணம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததை நம்பி உடனே அவர்கள் என்னை கொண்டு ஸ்ட்ரெச்சரில் முடியெல்லாம் மொட்டை அடித்து உள்ள எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போய் என்னை ஆப்ரேஷனுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதுவரைக்குமாக ஜீவனை பாதுகாத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இது உயிருள்ள சாட்சி, வேறு எங்கோ நடந்ததில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த ஒரு அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் இன்னைக்கும் அவங்க செல்லில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. டெட் பாடி மாதிரி தான் இருந்துச்சு. என்னுடைய உடம்பு முகம் எல்லாம் ஊதி எந்த உணர்வுமே கிடையாது. உடம்பில் டெட் பாடி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாடி மாதிரியே எந்த ஒரு உணர்வற்ற நிலைமையிலே கடந்தேன். ஆனால் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தீங்களா, தேவன் யோபு 4 அதிகாரத்தில் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. பொட்டு பூச்சி அரித்து போட்டு மண் வீடுகளை கட்டி வசிக்கிற மனுபுத்திரன் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? மனுஷன் அவர் எப்படி நம்புவார்? அவர் தெய்வம். அல்லேலூயா. ஆனாலும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன். ஜீவனை எடுப்பதற்கு பிசாசின் கையில் ஒப்பு கொடுவதற்கு அவர் ஒப்பு கொடுக்க விடாமல் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியிலே உயிரோடு இந்த இடத்துல அந்த டாக்டர் என்னை உயிரை காப்பாற்றின டாக்டர் இந்த ரூமில் இந்த சாட்சி சொல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. சம்பவத்தை நினச்சி பாருங்க. உடனே ஆண்டவர் சுகம் தந்தார். இதுதான் ஆச்சரியம். நம்ம சூழ்நிலை தெரியும். 1 வாரம் 1 மாதம் எல்லாம் இருந்தால் ஆஸ்பத்திரி ஃபீஸ் நம்ம ப்ரைவேட்டில் கட்ட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. கரெக்டாக 3வது நாளே டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு நார்மல் கண்டிஷன் ஆகியாச்சு சொல்லி ஒரு சில இங்கிலீஷ் லெட்டர் இதெல்லாம் என்கிட்ட செக் பண்ணாங்க. என்னைய கண் பார்வை எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே நார்மல் ஆச்சு. அல்லேலூயா. பழைய நிலைமை வந்தது. எல்லா உணர்வுகளும் எனக்கு வந்தது. எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. தேவன் எனக்கு சுகம் தந்தார். அல்லேலூயா. 3வது நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன். நினச்சி பாருங்க, பிளட்டு மொத்தம் போச்சு. கரெக்டாக 3வது நாளே நீங்கள் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு போனால் போகலாம். அல்லேலூயா. நாம் வணங்குகிற தெய்வம் உங்களை சுகமாக்கினார் என்று அவர் வாய் நிமித்தமாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. நான் வீட்டுக்கு போனோம், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போனால் எல்லாருக்கும் அங்கே சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படிடா இப்படி அடிபட்டு 3வது நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டானன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் வணங்குகிற இயேசு கிறிஸ்து தான் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் சரி, இயேசுவை நீங்கள் தெய்வமாக கொண்டு அவரை விசுவாசித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் எந்த விதமான இக்கட்டுகளுக்கும் எந்த விதமான வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சமயம் இல்லாதபடியினால் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சாட்சியை இன்னும் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார், செய்து கொண்டே வருகிறார். அவர்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நான் இது ஆண்டவர் அனுபவித்தார். யோபுக்கு எப்படி ஒரு சோதனை அனுமதித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் தேவனை அவனை ஆசீர்வதித்தாரோ, அதுபோல என்னை அனுமதித்து இது நிமித்தமாக என்னை மறுபடியுமாக அவருடைய அன்பு கோட்டைக்குள்ளாக லூக்கா 8வது அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அந்த சம்பவத்தை நான் அறிய முடியும். அவருடைய அன்பு சங்கிலிகளாலும் அவருடைய போதனைகளாலும் கட்டப்பட்ட நான் அவருடைய அன்பு சங்கிலிகளை உடைத்து பிரேத கல்லறை போன்ற வாழ்க்கையாக இருந்த என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் மறுபடியுமாக மாற்றி அவருடைய அந்த ஒரு ஐக்கியத்திலே ஒரு சமாதானம் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நாம் சொல்லி மாள முடியாத அருமையான தேவ பிள்ளைகளே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் இன்று வரை என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான இக்கட்டுகளுக்கும் சாத்தானின் கண்ணிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து சமாதானமான வழிகளிலே என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. இத்துடன் இந்த சாட்சியை முடித்து கொள்கிறேன். நீங்களும் தேவனை நம்பி நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நீங்கள் விசுவாசித்து அவரிடம் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
கர்த்தர் இந்த இடத்துல என்னை ஒரு அற்புத சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் இந்த இடத்துல என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தங்கையின் மகனுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்டு தலையிலே பலத்த காயம், கால்களிலே முறிவு. அவனுக்கு மருத்துவர்கள் ஆப்ரேஷன் செய்து நான் அந்த ஐசியூ வாசலுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தேன். கண்ணீர், எவ்வளவு வேதனையான காரியம். அதற்கு சாட்சி அதோ ஒரு சகோதரன் உட்கார்ந்திருக்கிறார். அவன் என்ன வேதனைப்பட்டான், என்ன கஷ்டப்பட்டான் என்பது முழுவதுமாக அந்த சகோதரனுக்கு தெரியும். அவ்வளவு வேதனையாக நாங்கள் இந்த இடத்துல எமர்ஜென்சி வார்டில் அவனை கொண்டு அட்மிட் ஆக்கி இருந்தோம். மருத்துவர் கண்களில் தயை கிடைத்து கர்த்தர் மூலமாக மருத்துவரோடு கர்த்தர் பேசி அந்த இடத்துல அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நான் என் தாயார் மட்டும்தான் அமர்ந்திருந்தோம். ஒரு மருத்துவமனையிலிருந்து கைவிடப்பட்டு அந்த மருத்துவர் மூலமாக இந்த மருத்துவமனைக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். அந்த இடத்துல கர்த்தர் பேசினார், மருத்துவரோடு கர்த்தர் பேசினார். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்தது. நான் மருத்துவமனை ஐசியூ வாசலில் உட்கார்ந்திருந்தேன். நான் வந்ததல்ல, தேவன் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தது. கண்ணீரோடு தான் உட்கார்ந்திருந்த ஒரு சகோதரி வந்து இந்த இடத்துல ப்ரேயர் நடக்கிறது, வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல வந்து பாஸ்டர் அப்பொழுது மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் பாதியிலே தான் இந்த இடத்துல நான் வந்தேன். வரும்போது நான் காலையில் என் தேவனிடத்தில் நான் என்ன வார்த்தை சொல்லி நான் ஜெபித்தேனோ, எந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை, அது ஒவ்வொரு வார்த்தை இல்லை, அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் நான் எப்படி நான் தேவனிடத்தில் நான் ஜெபித்தேனோ அதே வார்த்தை இந்த பாஸ்டர் ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னாங்க. அது எனக்காக பேசப்பட்ட வார்த்தை, தேவன் பாஸ்டர் மூலமாக என்னோடு பேசின வார்த்தை. கண்ணீரோடு தான் இந்த இடத்துல நான் என்னோட தாயார் உட்கார்ந்திருந்தோம். நான் எப்படி ஜெபித்தேனோ, ஒவ்வொரு வார்த்தையும் நான் என்ன வார்த்தை பேசினேனோ அந்த வார்த்தை முழுவதுமாக பாஸ்டருடைய வாயிலிருந்து வந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன், இது எனக்காக பேசப்பட்ட வார்த்தைகள், மகன் மூலமாக தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். அவனுக்கு என்ன காயங்கள் இருந்ததோ அந்த காயங்கள் மூலமாக பாஸ்டர் பேசினாங்க. அப்பொழுது நான் நினைத்தேன், தேவன் இவரோடு கூட இருக்கிறார், இவரோடு தேவன் எனக்காக பேசுகிறார். கப்பல் சேதத்திலே பொருள் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வருவதில்லை என்ற ஒரே ஒரு வார்த்தை இந்த இடத்திலே பிடித்து கொண்டு நான் இந்த இடத்தை விட்டு, இந்த பிரேயர் ஹாலை விட்டு நான் போனேன். சுயநினைவு, 10 நாட்களாக சுயநினைவில்லை. அதற்கும் அதோ இருக்கிற அந்த சகோதரன் சாட்சி. அவன் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்று வந்து அவன் முழுவதுமாக சுகம் பெற்று இன்னைக்கு சுயநினைவோடு இருக்கிறான். ஆனாலும் சிறிது காயங்கள் அவனுடைய சரீரத்திலும் மனதிலும் இருக்கிறது. அந்த காயங்களின் முழுவதுமாக அவனுக்கு குணப்படணும். அந்த தேவாதி தேவன், அற்புதம் செய்த தேவன், மருத்துவர் மூலமாக எங்களுக்கு தயை கிடைக்க செய்த தேவன், அந்த தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். மறுபடியுமாக இந்த இடத்திலே நாங்கள் வந்து நான் அப்பொழுது அந்த இடத்திலிருந்தே ஜெபித்து விட்டு போனேன். என்னுடைய மகனுக்கு முழுவதுமாக சுகம் கிடைத்தால் அந்த இடத்திலே நான் சாட்சி சொல்லிவிட்டு போவேன் என்று. அதே போல கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு சாட்சியாக நிறுத்த நாளை நாங்கள் இந்த மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறோம். எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டருக்கு உங்கள் யாவருக்கும் நன்றி கூறி என் சாட்சியை முடியும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசையும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசையும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உங்க நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து
கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. உன்னதிசயமாய் நம்மை கண்டக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் நம்மை கண்டக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்பா பிதாவே, உங்க நாமத்தை நாங்க தொடர்ந்து ஆண்டவரை உயர்த்தணும் சுவாமி. உங்க நாமத்தை மாத்திரம் பாடிக்கொண்டே இருக்கணும் அப்பா. உமது நாமம் ஏசப்பா எங்க உண்டு அங்க விடுதலை உண்டப்பா. உங்க நாமம் எங்க உண்டு ஆண்டவர் அங்க சுதந்திரம் உண்டப்பா. உங்க நாமம் எங்க உண்டு அங்க சந்தோஷம் உண்டப்பா. உன் துக்கம் ஹalleluya தொடராது, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னதே இயேசு தானே, இயேசு சுவாமி தானே. அப்பா பிதாவே, உங்க வார்த்தையால் ஆண்டவரே நாங்க உயிர் வாழ்வோம் ஆண்டவரே. உங்க வார்த்தையால் ஆண்டவரே நாங்க இயேசுப்பா பெற்றுக்கொண்ட உயிர் ஆண்டவரே வாழ்ந்து சாதிப்போம். ஆனால் ஆண்டவரே உங்க நாமத்தை மட்டும் நாங்க போற்றி பாடணும் சுவாமி. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் என்று தொடர்ந்து பாடுவோமா. யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya. வெறுங்காற்று அடங்கிப் போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும்
ஹalleluya. எல்லாரும் கண்ணு மூடுவோமா? ஹalleluya. கொஞ்சம் few seconds only. ஹalleluya. அடுத்த பாட்டு பாடுறதுக்கு முன்னால ஆண்டவரே இயேசுப்பா, மனுஷங்கள வார்த்தைகள் ஆண்டவரே ஏராளமா நாங்க கேட்டிருக்கோம் சுவாமி. ஆனா நீங்க சொன்னால் போதும் ஆண்டவரே. நீங்க சொன்னால் ஆண்டவரே ஜீவன் உண்டாகும் ஆண்டவரே. நீங்க சொன்னால் போதுமாப்பா. நீங்க சொன்னாலே ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே சுகம் வரும் ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவரே தைரியம் வரும் சுவாமி. அந்த இடத்துல ஆண்டவரே எல்லா கோலமான என்னெல்லாம் கோணலாக இருக்குதோ, நாங்கள் யாரெல்லாம் ஏசப்பா தைரியம் இல்லாமல் செயல்படுறோமோ ஆண்டவரே அந்த இடத்துல பலம் கூடும் ஆண்டவரே. பலவீனம் மாறி ஆண்டவரே பலம் உண்டாகட்டும். பலம் வரும் சுவாமி. நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா போதும் அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா போதும் அப்பா. வேற ஒன்றும் வேண்டாம் அப்பா. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. எங்கள்கிட்ட நீங்க ஆண்டவரே எங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்காண்டி ஸ்தோத்திரம் அப்பா. மனுஷங்க எங்களை தவறும் போது ஆண்டவரே, யாரும் எங்க மேல நம்பிக்கை இல்லாத நேரத்தில் ஆண்டவரே நீங்க எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்காண்டி ஆண்டவரே அந்த 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 ஏசப்பா அந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க வெறும் மண் பாண்டைகள் ஆண்டவரே. ஆனா இந்த மண் குப்பிகளுக்குள்ளால உங்க ஏசப்பா உங்க ஆண்டவரே ஏசப்பா விலையேற பெற்ற உமது மூச்சு எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. உங்க மூச்சால் இந்த மண் பாண்டைகளை நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா அப்படி இருந்துட்டும் ஆண்டவரே ஒன்றும் இல்லாத நாங்கள் ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே எவ்வளோ பிரியமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உமது கண்களில் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு தயவு வேணும் அப்பா. இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து சாதிக்கணும்னா எங்களுக்கு தயவு வேணும் அப்பா. உமது பரிசுத்த ஞானம் வேணும் அப்பா. பரிசுத்த தைரியம் வேணும் அப்பா. கோணலான வழியை ஏசப்பா செம்மையாக்குவீரா ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒன்றுதான் இப்போ ஆசைப்படுறோம் ஆண்டவரே. நீங்கள் வாய் திறந்து பேசணும் அப்பா. எங்களோட சூழ்நிலையில் நீங்கள் வாய் திறந்து பேசணும் அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாம் சரியாயிரும் அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டிய ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. நீங்கள் ரொம்ப பெரியவங்க ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ நாளும் காத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே. ஆனால் ஏசப்பா எங்களுக்கு சுதந்திரம் வேணுமப்பா. எங்களுக்கு சந்தோஷம் வேணுமப்பா. அது உங்களால் மாத்திரம் கொடுக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் பலி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நீங்க உங்களை தன்னே ஏசப்பா சிலுவையில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தீங்க அப்பா. எங்களுக்கு ரத்த பலி ஆனீங்க ஆண்டவரை. நாங்கள் ஏசப்பா பலி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டவருக்காண்டி நாங்கள் வாழ ஆசைப்படுறோம் அப்பா. இந்த ஆண்டவருக்காண்டி நாங்கள் வாழ ஆசைப்படுறோம் அப்பா. இந்த ஆண்டவருக்காண்டி நாங்கள் வாழ்ந்து சாதிக்கிறோம் சுவாமி. ஏசு சுவாமி நீங்கள் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட இன்னைக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஆண்டவரே உங்கள் குரலை நாங்கள் கேட்கணும் அப்பா. உங்கள் குரலை கேட்கணும் ஆண்டவரே. உங்கள் குரலை கேட்டு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மூச்சு விடணும் அப்பா. உங்கள் குரலை கேட்டு ஆண்டவரே, உங்கள் வாய்ஸை கேட்டு ஆண்டவரே, உங்கள் அன்பான ஆண்டவரே வழி நடத்துதல்ல நாங்கள் எங்களே ஒப்பு கொடுத்து எங்களே மறந்து ஆண்டவரே நீங்கள் உங்களோட தெய்வீக அழகான திட்டங்கள் ஆண்டவரே இந்த மண்பானைகள் வழியாக நடத்துங்கப்பா, செயல்படுத்துங்கப்பா. அதுக்கு நாங்கள் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன் என்று ஆண்டவரே ஒரு ஏசப்பா நாங்கள் இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்பா, ஒரு உத்தரவு எடுக்கிறோம் அப்பா. we want you to trust us oh lord. ஆண்டவரே நாங்கள் உங்களை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ ஆண்டவரே நீங்களும் எங்களை நம்பணும் இயேசு சுவாமி. நீங்களும் எங்களை நம்பணும் இயேசு சுவாமி. நீங்கள் எங்களை நம்பினால் மாத்திரம் தான் எங்களால் முடியும் சுவாமி. நீங்கள் எங்களை நம்பினால் மாத்திரம் தான் எங்களால் முடியும் அப்பா. நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்க. ஆனால் நாங்கள் தான் ஆண்டவரே உங்களுக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு கையை எடுக்கிறோம், கையை பிடிச்சிட்டு கை விடுறோம் அப்பா. இனிமேல் நாங்கள் அதை தப்பை செய்யக்கூடாது சுவாமி. உங்கள் கை எந்த கையால் எங்களை ஏசப்பா தாங்குறீங்களோ அதே கையை நாங்கள் தொடர்ந்து பிடிச்சு ஆண்டவரே வாழ்நாள் முழுது ஆண்டவரே உங்கள் மனசில் உள்ள உங்கள் அழகான இருதயத்தில் உள்ள திட்டங்களை அன்னன்னைக்கு செய்து சாதிச்சு அன்னன்னைக்கு ஏசப்பா நாங்கள் வாழ்ந்து சாதிச்சிட்டோன்னு அந்த சந்தோஷத்தில் ஆண்டவரே மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிற அந்த சந்தோஷத்தால் நாங்கள் வாழணும் சுவாமி. ஏசப்பா நாங்கள் பிறருக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் பிரோஜனமாக மாறணும் அப்பா. சுயத்தை மறக்கணும் சுவாமி, சுயத்தை மறக்கணும் சுவாமி. இயேசு மாத்திரம் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளவு ஜீவன் உள்ளவர் என்று நாங்கள் இயேசுவா உணர்ந்து வாழ்ந்து பாடுவோமா இப்போ. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே.
சேர்ந்து பாடுவோமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், உன் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே, என்னை காண்பவரே, ஆண்டவரே, சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றீர் இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஒரு விசை கூட இதுக்கு மேல ஒன்றும் வேண்டாம் சுவாமி. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு சுகம் வரும், ஆரோக்கியம் மாத்திரம் போதும். சுகம் வர ஆரோக்கியம் மாத்திரம் போதும் ஐயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுப்பா, இதெல்லாம் நீங்க மூச்சு விடுறீங்களா? அதெல்லாம் ஜீவன் உண்டாகுது ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆரோக்கியம் பலம் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரோட நாமம் எங்க பாடப்படுது? ஆண்டவர் இந்த ஸ்லாக்கி மாத்தி இருந்தாங்கப்பா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். நீ சொன்னால் போதும் செய்வேன், வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். என்னை காண்பவரே, நீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, நீனம் எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன். உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுப்பா, அப்பா எங்க கதறல் ஆண்டவரே, எங்க மனசுல உள்ள ஏக்கங்கள், எண்ணங்கள்
எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் ஆஃப் த ஹெல்ப்லெஸ், ஹோப் ஆஃப் த ஹோப்லெஸ். ஆண்டவரே நீரே வழி சத்தியமும் ஜீவனும் மாத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த ஒரு சத்தியம் தொடர்ந்து இயேசுப்பா எங்களுக்கு ஞாபகத்தில் வரட்டும் சுவாமி. நீரே வழி சத்தியமும் ஜீவனும் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் இயேசுப்பா இவ்வளோ ஆண்டவரே இவ்வளோ நாங்கள் ஆண்டவரே வேதனைப்படுறதுக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேதனைப்பட வேண்டாம், அதுக்குள்ள அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எங்களுக்காண்டி இன்னும் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. அப்பா பிதாவே இயேசுப்பா எங்களோட ஆண்டவரே இயேசுப்பா இந்த வாழ்க்கை பயணத்தை ஆண்டவரே எங்களுக்கு கூட நடந்து வாரீங்க சுவாமி. தேங்க்யூ லார்ட். அப்ரஹாம் ஆண்டவரே, அப்ரஹாம் கூட இயேசுப்பா நீங்க நடந்து வந்தது போல, ஈசா கூட நடந்து வந்தது போல, யாக்கோப் கூட நடந்து வந்தது போல எங்களுக்கு கூட நடந்து வாரீங்கப்பா. இந்த ஒரு உணர்வு எங்களுக்கு வேணுமப்பா. ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தேவனோ நீதானையா. ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தேவனோ நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. என்னை நேசிக்க உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம், நீங்க எல்லாம், நீங்க எல்லாம் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தேவனோ நீதானையா. ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தேவனோ நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம், நீங்க எல்லாம், நீங்க எல்லாம் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம பின்னால யார் இருக்கான்னு பார்க்காம ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட ஆசையோட பேசுவோமா. நம்ம மனசுல இருந்து
ஆண்டவருக்கு மட்டும் கேட்டா போதும். ஆசையோட ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்பா, நீங்க என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ நான் உங்களை நேசிக்கிறேன் என்று let that voice, அந்த குரல் ஆண்டவருக்கு மட்டும் கேட்டா போதும். can we இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட hallelujah, are we using the Lord? நம்ம ஆண்டவரை யூஸ் பண்றோமா? வேண்டாம், அந்த உறவு வேண்டாம். hallelujah, நம்ம hallelujah, ஆண்டவர் நம்மள ஃப்ரெண்டா நினைக்கிறாரு. hallelujah, 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 ஆண்டவர் மனவாட்டியா நினைக்கிறாரு. hallelujah, hallelujah, ஆண்டவரை நேசிப்போமா, ஆண்டவரை சிநேகிப்போமா. ஹalleluya, மனசுல என்னெல்லாம் யார்ட்டையும் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குதோ, பாரங்கள் இருக்குதோ, இந்த நேரத்தை ஆண்டவர் தந்த இந்த அழகான நேரத்தை, அழகான இந்த மியூசிக் அப்படியே ஆண்டவர் கொடுத்த ஒரு டைம் இது. அந்த ஆண்டவரோட இந்த மியூசிக் அப்படியே கேட்டுட்டே நம்ம மனசுல உள்ளதை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா. டேக் யோர் டைம், திஸ் இஸ் யோர் டைம். நீங்க உங்களை கொண்டாடணும், உங்களோட அருமை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஹalleluya, ஹalleluya, உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு மனசுல எல்லாம் என்னெல்லாம் ப்ரெஷர் நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்குதோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோமா, ஆண்டவரோட பாதத்துல வைப்போமா. அதுக்கு பதிலாக என்ன இங்கிருந்து கொண்டு போறோம், அதுக்கு பதிலாக என்ன இங்கிருந்து கொண்டு போவோம், அதுக்கு பதிலாக ஜீசஸ் கிரைஸ்ட கொண்டு போவோமா. அதுக்கு பதிலாக இந்த எல்லா வேதனைகளுக்கு பதிலாக ஜீசஸ் கிரைஸ்ட வாங்கி பத்திரமா நம்ம இருதயத்துக்குள்ளால, ஆண்டவரே நீங்க என் இருதயத்தை ஆளுங்க, என் மனசை ஆளுங்க, என் மைண்ட ஆளுங்க, என் சிந்தனையை ஆளுங்க, ஆவி ஆத்மா சரீரம். லார்ட் நீங்க தான் இயேசுப்பா என்னை ஆளணும். வேண்டாம் ஆண்டவரே, தீய சக்திகள், மந்திரவாதிகள் வேண்டாம், சூனியங்கள் வேண்டாம். நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் ஆண்டவரே. நான் இதுக்கெல்லாம் ஆண்டவரே இதனால நான் என் வாழ்க்கையை நாசாக்க விரும்பல ஆண்டவரே. ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவரே, நான் உங்களை சூஸ் பண்றேன் அப்பா. நீங்க என்ன சூஸ் பண்ணது மாதிரி எனக்காண்டி நீங்க இயேசுப்பா பலியானீங்களா ஆண்டவரே. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி, அந்த ஒத்த காரணத்துக்காக வேண்டி நான் ஆண்டவரே என்னே உங்கள்ட்ட கொடுக்கிறேன் அப்பா. ஏசப்பா, என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க உருவாக்குன குடும்பம், நீங்க தந்த தாய் தகப்பன், நீங்க தந்த ஏசப்பா அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்பா, இந்த அழகான உறவுகள் ஆண்டவரே நான் ஒருபோது இழந்துடக்கூடாது சுவாமி. அப்பா ஏசப்பா, அப்பா ஜீசஸ், எனக்கு நீங்க சர்ச் வழியா ஏசப்பா, நீங்க சர்ச் எனக்கு தந்திருக்கிற ஜீவன் அப்பா. இந்த சர்ச் எனக்கு தந்திருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அன்பான அண்ணன் தம்பிமார்காண்டி ஸ்தோத்திரம் அப்பா, அக்கா தங்கைகள் காண்டி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அன்பான ஆண்டவரை உறவு ஆண்டவரை, இது தெய்வ தந்த குடும்பம், இது என்னைக்குமே நான் இழந்துடக்கூடாது சுவாமி. ஏசு சுவாமி, இது என்னைக்குமே நான் இழந்துடக்கூடாது அப்பா. தப்பான முடிவுகள் நான் எடுத்துடக்கூடாது இயேசு சுவாமி. தப்பான முடிவுகள்லேருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. வேலி அழைத்து காத்துக்கொள்ளுங்க. அக்னி மதிலா எங்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. எங்களை சுத்தி அக்னி மதிலாக சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. அக்னி மதிலாக ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் ஆண்டவரே உமது பிரசனத்தினாலே ஆண்டவரே சுட்டு எரிந்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் ஆண்டவரே எங்க வாழ்க்கை கூட விளையாடுறாங்க ஆண்டவரே, நீங்க அதை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. முற்றிலும் எங்க நிலைமையை மாத்திருங்கப்பா. தீய சக்திகளை உமது அக்னி பிரசனத்தினால் ஆண்டவரே சுட்டி எரிந்து போகட்டும் ஆண்டவரே. சுதந்திரம் எங்களோடது ஆண்டவரே. நாங்க சுதந்திரத்தோட வாழ்றதா நீங்க விரும்புறீங்க சுவாமி. ஏசு சுவாமி, நீங்க தந்த சுதந்திரத்தை நாங்க எதுக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க கூடாதப்பா. எங்களுக்கு இந்த சுதந்திரம் வேணும் அப்பா. நாங்க ஏசப்பா எங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே நீங்க தந்த இந்த சுதந்திரம் எங்களுக்கு வேணும் அப்பா. ஒருபோதும் ஆண்டவரே நாங்க தீய சக்திக்கு ஆண்டவரே அடிமையா மாறிடக்கூடாதப்பா. தீய சக்திகளுக்கு நாங்க ஒரு நாளும் அடிமைகளாக மாறிடக்கூடாதப்பா. நல்ல எண்ணங்களால் எங்களுக்கு நிரப்புங்கப்பா. நல்ல எண்ணங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. தீய எண்ணங்கள் மாற்றி போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வஞ்சகமான எண்ணங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. வஞ்சக வார்த்தைகள் மாற்றி போடுங்க இயேசு ஆண்டவரே. நாவல உமது ஜீவ வார்த்தைகள் ஆண்டவரே, உமது ஜீவ தண்ணி எங்களுக்குள்ளால பாயட்டும் அப்பா. உமது ஜீவ தண்ணி எங்க வாழ்க்கையில பாயும் போது ஆண்டவரே, வாழ்க்கையில இதுவரைக்கும்
அனுபவிச்ச ஆண்டவரை, கசப்பான அனுபவங்கள் ஆண்டவரை, அந்த தண்ணீர் இயேசுவா ஜீவ தண்ணி அதை எடுத்து போடட்டும் சுவாமி. எங்களுக்கு புதிய தண்ணி தாகமா இருக்குது ஆண்டவரே, தாகமா இருக்குதாப்பா. உங்க ஜீவ தண்ணியால எங்களை நிரப்புங்கப்பா, உமது ஜீவ தண்ணியால நிரப்புங்கப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் எல்லை நிரப்பி நீ ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணி ஊற்றுங்கப்பா, ஜீவ தண்ணியை ஊற்றுங்க. ஜீவ தண்ணி நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே நீ ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று,
கையோசத்துனா மனுஷன் கையோசத்து தேவையில்லை. ஆண்டோட்ட மட்டும் கையோசத்தினாலே மனுஷனுக்கு முன்னால நம்மள வாலாக்காமல் தலையாக்குவாரு. ஹாலே யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன்
அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் இங்கிருந்து போவதுக்கு முன்னால் ஆண்டவரே நிறைவான அபிஷேகம் ஆண்டவரே. அளவில்லாத கிருபைகள் நீங்கள் எப்படி ஊற்றுறீங்களோ ஆண்டவரே, எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரே உமது அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, உமது பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பாட்டோட ஆண்டவரே நாங்கள் ஏசப்பா அப்பா பிதாவே எஸ் லார்ட் பிரேயரில் ஏசப்பா பிரேயர் பண்ணி நாங்கள் முடிக்கிறோம் சுவாமி. நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும், நிறைவான அபிஷேகம் தாரும், அளவெல்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் கேட்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் கேட்கிறேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி
ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜனே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Praise the Lord.